எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்துமாவை போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி சேபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்பிராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? அல்லேலூயா. கீழே சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனிதன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன் அப்படின்றார். இங்கே கடந்த வாரத்தில் பார்த்த அதே வார்த்தையின் தலைப்பில் தான் ஆண்டவர் தொடர்ந்து இடைபடுகிறார். நீங்கள் இன்னும் கர்த்தரிடத்தில் சமூகத்துக்கு சரியாய் திரும்பாதவர்கள், கர்த்தருடைய சமூகத்துக்கு திரும்புவது என்று சொன்னால் நாம் என்ன தவறில் இருக்கிறோம், எந்த விதத்தில் தேவனை விட்டு தூரம் இருக்கிறோமோ அதை நம்ம விட்டு தேவனிடத்தில் நெருங்கி வருகிற, அவர் சமூகத்தை நெருங்கி வருகிற ஒரு அனுபவம் நமக்கு கட்டாயம் தேவை. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். நாம் ரட்சிப்பை அடைந்திருப்பதற்கு பெரிய பலன் அதுதான். இந்த வாரமும் ஆண்டவர் தொடர்ந்து இந்த வசனத்தை உணர்த்துகிறார். இந்த புஸ்தகம், ஓசியா புஸ்தகம் எழுதப்பட்ட காலம்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எசேக்கியேலுடைய காலங்களிலே எழுதப்பட்டது. அல்லேலூயா. யாருடைய நாட்களிலே? எசேக்கியா ராஜா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களுடைய நாட்களில் எழுதப்பட்டது. இந்த எசேக்கியா ராஜாவினுடைய காலங்கள் வரும்போது இஸ்ரவேலர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் அஸ்ரியா ராஜாவினிடத்தில். நல்லா கவனிக்கணும். ஏன் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்? அவருடைய தவறுகள், பாவங்கள் அதிகமானதினாலே, அவருடைய மீறுதல்கள் அதிகமானதினாலே யூதா தேசத்தை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பு, ஒரு 100-150 வருடத்திற்கு முன்பமே யூதா கோத்திரம் 2ஐயும், பின்பு இந்த பக்கம் இருக்கிற இஸ்ரவேல் 10 கோத்திரம், எப்ராயிம் என்ற அந்த வடக்கு தேசத்திற்கு அந்த ஜனங்களையும் சேர்த்து மொத்த ஜனங்களையும் ஆண்டவர் அஸ்ரியாவின் கையிலே ஒப்பு கொடுத்துட்டார். இந்த எசேக்கியா ராஜா யூதாவிலே அவன் ராஜாவாவதற்கு முன்பே அங்கே ஓசையா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவினுடைய காலத்திலே அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டார்கள். இதே வசனத்தை தான் அந்த நாட்களில் அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவர், அதாவது அவர்களை முற்றிலும் அழிக்க மாட்டேன் என்பதற்கு ஒரு அடையாளமாக இங்கே ஒரு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்லி, நான் மனிதன் அல்ல, நான் எப்படி இருக்கிறேன்? தேவனாய் இருக்கிறேன். இதே வார்த்தையைத்தான் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த புஸ்தகத்திற்கும் ஓசியாவுடைய ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தைக்கும் அதே வார்த்தை தான் உங்களுக்கு எரேமியா புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கும். கவனிக்கணும் எல்லாரும். ஸ்தலத்தை கவனிச்சிங்கன்னா தான் ஆண்டவர் என்ன பேசுகிறார்னு விளங்கும். இதே வார்த்தை தான் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த புஸ்தகத்தினுடைய நாட்களுக்கும் எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன நாட்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி வந்த காலங்கள் ரொம்ப, அதாவது யோசியாவினுடைய நாட்களுக்கு பின்பு வருகிறார். அவர் யோசியா அரசாளுகிற நாட்களில் வருகிறார். எசேக்கியா அரசாண்டி முடிந்து அதற்கு பின்பு மனாசே 80 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். அவனுக்கு பிறகு யோசியா வருகிறார். அப்புறம் யோகாஸ், சிதேக்கியா, இப்படிப்பட்ட ஆட்களுடைய நாட்களில் தான் வந்து எசேக்கியா எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்ல வருகிறார். ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்பு தான் வருகிறார். இந்த புஸ்தகத்திற்கும் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்பமே அவர்கள் சிறையிருப்புக்கு போகும்போதே ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்னவர் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் இதே வார்த்தையை தான் சொல்லுகிறார். வாசிங்க 31:19-20 வசனம். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு
விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். விழாவிலே அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக் கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ சிறையிருப்புக்கு போன அந்த எப்பிராயிம் என்ன செய்கிறாங்க? சிறையிருப்புக்கு போனதுக்கு அப்புறம் தான், பிரச்சனைக்குள்ள போய் அவர்கள் மாட்டின பிறகுதான், ஐயோ எவ்வளவு பெரிய மேன்மையான வாழ்க்கையை தேவன் நமக்கு வைத்திருந்தார், இப்படிப்பட்ட அற்புதமான உன்னதமான வாழ்க்கையை நம்ம இழந்து விட்டோமே, மேன்மையான ஒரு வாழ்க்கையை நம்ம இழந்துட்டோம், கர்த்தர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம், தேவனுடைய சமூகம் நம்மளை விட்டு போய்விட்டது, தேவனோடு நெருங்கி இருக்கிற அனுபவம் நம்மை விட்டு போய்விட்டது, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு போய்விட்டது என்று அவர்கள் அடிமைத்தனத்திலே, அவர்கள் சிறையிருப்பில் போயிட்டு என்ன செய்கிறாங்க? விசேஷமா இஸ்ரவேல் ஜனங்களிலேயே யார் ரொம்ப துக்கித்து வருத்தப்பட்டாங்கன்னு சொல்லப்படுதுன்னா, எப்பிராயிம் தான் ரொம்ப துக்கித்து தேவனுடைய சமூகத்தை நாடுகிறான். தேவனுடைய சமூகம்னா நீங்க கவனிக்கணும், நாம் தேவனுடைய சமூகம் என்பது தேவனை விட்டு தூர இருக்கிற அனுபவம். புரியுதுங்களா? ஜெபமே இல்லாமல் பின்மாற்றத்தின் அனுபவம் சொல்லுவாங்க. மனம் திரும்பாமல் இருப்பது எல்லாமே பின்மாற்றம் தான். எப்படி? தேவனுடைய காரியங்கள்ல எதிலெல்லாம் நம்ம மனம் திரும்பாமல் இருக்கிறோம், தேவன் எதிர்பார்க்கிற விஷயங்களிலே எதிலே நாம் மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ அதெல்லாம் ஒரு பின்மாற்ற ஜீவியத்தை குறிக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? வெளியில் இருக்கிறவர்கள், மனம் திரும்பாதவர்களை குறித்து, தேவனை அறியாதவர்களை நாம் என்ன சொல்லுகிறோம்? அவ்விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போலதான் இங்க ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறோம், இங்கதான் இருக்கிறோம், தேவனை தேடுறோம். ஆனா தேவனிடத்துல நம்ம என்ன பண்ணல? நம்ம மனம் இன்னும் முழுதா நீங்க திரும்பலைன்னா எந்த வாழ்க்கையில் இருக்கிறோம்? பின்மாற்ற வாழ்க்கைக்குள்ளாக காணப்படுகிறோம். முழுசா மனம் திரும்பவர்கள் தேவனோடு கூட நெருங்கி இருப்பார்கள். தேவன் விரும்பாத காரியங்களை செய்ய மாட்டாங்க, விரும்பாத விஷயங்களை என்ன செய்ய மாட்டாங்க, ஈடுபடாம தேவனிடத்தில் முற்றிலுமாக மனம் திரும்பினவர்களாக, தேவனோடு இணைந்தவர்களாக, தேவ சமூகத்தை தேடுகிறவர்களாக, அதாவது ஜெபிக்கிறவர்களாக, தேவனிடத்தில் தேவ சமூகத்தில் தேவனை துதிக்கிறவர்களாக, தேவனுடைய வசனங்களை தியானிக்கிறவர்களாக, தேவனுடைய வசனங்களை கை கொள்ளுகிறவர்களாக, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக, தேவனை விசுவாசிக்கிறவர்களாக, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். இன்னும் பெரிய அல்லேலியாவோ வருது, சத்தமா நல்லா சொல்லுங்க, வாய் திறந்து. இங்க செய்தியில ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கவனம் இருக்கா? கவனத்தில் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அப்போ ஒரு அல்லேலியா ஆமேன்னு சொல்லியிருக்கலாமே. நல்லா சத்தமா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம இப்படிப்பட்ட தேவனை விட்டு அந்த தூரம் இருக்கிற அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனைகளை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையில். தேவ சமூகத்தை நீங்கள் கிட்டி வரணும், தேவனிடத்தில் நம்ம மனம் திரும்பணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தேவன் ஒரு என்ன செய்கிறார்? நம்மளை கைவிட மாட்டார். எப்போ? இதனால தான் சொல்றார், உன்னை கைவிட மாட்டேன், இஸ்ரவேலே உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன்றார். எப்பிராயிமே, வசனத்தை படி. என்ன எப்பிராயிமே? ஓசியால உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் அப்படின்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? கைவிட மாட்டேன், உன்னை சத்துருடைய கையில ஒப்பு கொடுக்க மாட்டேன். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தை தேடும் போது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் வெளிப்படுது. அவர் சமூகத்தை தேடணும். போன வாரம் பார்த்தோம், இரக்கம் மணந்திரும்னா இரக்கம் ரைட்டு. ஆனா அவர் சமூகத்தை தேடாமல் இருக்கக்கூடாது, அவர் சமூகத்தை விட்டு தூரம் போகிற அனுபவம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அவர் சமூகம்னா என்னது? அவரோடு இருக்கிற அனுபவம். வாய் திறந்து சத்தமா சொல்லுங்க. விளங்குதானே சொல்றது? புரியுதா? அவர் சமூகம்னா என்னது? அவர் பிரசன்னம்னா என்னது? அவரோடு கூட இருக்கிற ஒரு நல்ல அனுபவம். லைட்டா சவுண்ட் வை, லேசா இருக்க வை. அவரோடு கூட இருக்கிற
நல்ல ஒரு அனுபவம் தான் என்ன சொல்லப்படுகிறது, சமூகம்னு சொல்லுது. அவரோடு கூட நாம் இருந்தா ஒரு பிரசன்னம், அதுதான் ஒரு சமூகம், கூடவே இருப்பற அனுபவம். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் மோசே சொன்னா, உன் சமூகம் எங்களோடு கூட வராமல் போனால் அப்படின்றான்ல. லோ விளங்குதாங்க? ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்கள் நடுவில் வரமாட்டேன், நான் உங்களோடு இருக்க மாட்டேன் அப்படின்றார். அதுக்கு தான் மோசே கேட்டான், உங்க சமூகம் என்னோடு கூட வரணும், நீங்க எங்களோடு கூட என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இடத்துல அவன் என்ன செய்கிறான், விண்ணப்பம் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்ப யோனா தீர்க்கதரிசி, ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நீ போய் என்ன பண்ணு, நினைவேக்கு போய் என்னுடைய வார்த்தையை சொல்லு. இப்ப யோனா என்ன பண்றாரு, அங்க தர்சீசுக்கு போறாரு. வசனம் சொல்லப்படுது, தேவ சமூகத்தை விட்டு விலகி. அந்த 2வது வசனத்துல யோனா 2 வாசிங்க பார்ப்போம். நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து என் சமூகத்தில் வந்து எட்டியது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, கர்த்தருடைய, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி போறான். தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நல்ல கவனிங்க. கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை கேட்ட யோனா அந்த வார்த்தையின்படி நடக்கிறவரனாக காணப்படணும். இவன் அந்த வார்த்தையை கேட்டு அந்த அவர் சொன்னபடி செய்யாமல் என்ன பண்றான், அவர் வார்த்தையை விட்டுட்டான், அவர் சமூகத்தை விட்டு விலகி வேற ஒரு இடத்துக்கு ஓடுகிறான். எப்போ நம்ம தேவனுடைய வசனங்களை கேட்டு, வார்த்தைகளை கேட்டு, அந்த வார்த்தைகளின்படி நாம் நடக்காமல் காணப்படுகிறோமோ, அப்பவே அவர் சமூகத்திலிருந்து தூரம் இருக்கிறோம்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? வசனத்தை கேட்கிறோம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். இங்க வந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை நோக்கி வருகிறது. அப்ப வார்த்தையை கேட்கிற நாம் அந்த வசனங்களின்படி நடக்கிறோமா என்பதை நீங்க நிதானித்து பார்க்கணும். அந்த வசனங்களின்படி நடக்காம போகிறதுனாலதான் சமூகத்தை விட்டு விலகிறோம். சமூகத்தை விட்டு விலகி வார்த்தையின்படி நடக்காதனாலதான் கொந்தளிப்பு வருது. இப்ப கடல்ல பிரயாணம் பண்றாரு ஆண்டவர், அங்க என்ன பண்றாரு, கடல்ல கொந்தளிப்பை உண்டாக்குகிறார். சொல்றது விளங்குதாங்க? குழப்பங்கள் உண்டாக்குகிறார், அங்க பிரச்சனைகள் வருகிறது. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன? கொந்தளிப்புகள் வருவதற்கு காரணம் என்ன? நல்ல கவனிங்க. குழப்பங்கள் வருவதற்கு காரணம் என்ன? தேவனுடைய சமூகம் இல்லாமல் போவதனாலதான். ஏன் தேவனுடைய சமூகம் இல்லாமல் போகிறது? நாம் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்காமல் போவதனாலதான். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்ப தேவ வசனங்களை, வார்த்தைகளை கேட்கிறனா அந்த வசனங்களை இருதயத்தில் வைக்கிறோமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வார்த்தை கிடைத்த உடனே அதை நான் வாங்கி என் இருதயத்திலே வைத்தேன் அப்படின்றான். இருதயத்தில் வைக்கணும். எத்தனை பேருடைய இருதயத்தில் வசனம் இருக்கு? நல்ல நிலமாகி இருதயத்தில் கவனிக்கிறீங்களாமா? என்ன இல்ல, ஒரு நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி. ஆமா, ஆண்டவர் என்ன பேசினாலும், நம்மளோட என்ன சொன்னாலும், நமக்கு என்னதான் வார்த்தைகளை கொடுத்தாலும், வார்த்தைகளை தூக்கி வெளியில போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், வார்த்தைகளை நொறுக்கி போட்டு விட்டு, உலகாசைகள் வரும்போது நொறுக்கி போட்டுறோம். ஏதாவது பிரச்சனைகள், நெருக்கல் வரும்போது தூக்கி போட்டு நம்ம இஷ்டத்துக்கு அது வார்த்தையின்படியெல்லாம் நடப்பதில்லை. விட்டுட்டு அவர் சமூகத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு தோன்றின பாதையிலே வழியில போகிறதுனால தான் அந்த பாதை சீரா இருக்க மாட்டேங்குது. அங்க கொந்தளிப்புகள் உண்டாக ஆரம்பிக்கிறது, பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் அதுதான். சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நீங்க வசனத்தின்படி நடந்து பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுல நடங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தையில நெல்லுங்க. இப்போ இந்த கொந்தளிப்பை கண்ட யோனா கவனிக்கணும். எல்லாரும் என்ன பண்றாரு, என்ன கடல்ல தூக்கி போட்டுருங்கன்றார். கடல்ல தூக்கி போட்டாங்க. இப்போ மீன் வந்து அவனை பிடித்து கொண்டது. மீன் வந்து என்ன பண்ணுச்சு, அவனை உள்ள வாய்க்குள்ள ஆண்டவர் கட்டளை இட்டதுனால தான். அதுவும் வேற ஆண்டவர் கட்டளை இடல என்ன பண்ணியிருக்கோம், விழுங்கிட்டு போயிடும்.
ஆண்டவர் பாருங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனாலும் சமூகத்தை விட்டு நீ விலகி ஓடினாலும், எப்ராஹிம் ஆண்டவர் வார்த்தையை விட்டு விலகிட்டான், சமூகத்தை விட்டு விலகிட்டான். அதனால ஆண்டவர் அவனை தள்ளிட்டாலும் கூட அவனோடு கூட இருந்து உணர்த்த வைக்க பார்க்கிறார் ஆண்டவர். இப்போ இவனை உணர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கிறார், கொந்தளிப்பை கொடுத்து உணர்த்தி வைக்கிறார். கொந்தளிப்பு வருது, போராட்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது, அழிவு வரல. பெரிய அல்லேலியா வருது. சகோதரிலாம் உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமா, ஸ்தோத்திரம். கொந்தளிப்பு வருதுங்க. உங்க வாழ்க்கையில் எவ்வளவு கொந்தளிப்பு வருது, எவ்வளவு போராட்டங்கள் வருது கவனிக்கிறீங்களாமா? எவ்வளவு பிரச்சனைகள் வருது, வேலையில வருது, தொழில வருது, அங்க வருது, குடும்பத்தில் வருது. ஏன் அழியாம இருக்கிற? கர்த்தர் தொடர்ந்து கூட இருந்து நீ வார்த்தையை மீறி ஓடிட்ட, என் சமூகத்தை மீறி ஓடிட்ட, எப்ப என் பக்கத்துல வருவேன், என் பட்சத்துல வருவேன்னு உனக்கு ஒரு உணர்வை கொடுப்பதற்கு அந்த அழியாதபடி உன்னை காத்துக்கிட்டே இருக்கிறார். அடுத்த ஸ்டெப்பு, மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டார், நெருக்கம். அதான் அவனே சொல்றான் 2ல, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்றான். நெருக்கம் வந்தது. பவுல் சொல்லுகிறார், எப்பக்க நாங்கள் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகல. அவர் நெருக்கப்பட்டது சுவிசேஷத்துக்காக, வசனத்துக்காக, வார்த்தைக்காக. இன்றைக்கு சில பேர் ஆண்டவர் சொல்றாருல்ல, எல்லாரும் சோதிக்கப்படுறது தேவனால சோதிக்கப்படுறது இல்லை. ஐயோ ஆண்டவரே, பெரிய சோதனையா இருக்கு எனக்கு. சோதனை எதனால வருது? நீ நீதிமானா இருந்தனால வருதா, உத்தமமா இருந்தனால வருதா, உண்மையா இருந்ததுனால வருதா, சத்தியத்தின் நிமித்தமா வந்ததா? அல்லேலூயா. அநேகர் எதனால சோதனை வருது? இச்சைகளினால இழுப்புண்டு போய் சில விஷயங்கள்ல மாட்டிக்கொள்ளுகிறதுனால தான் சோதனைகளில் அகப்பட்டுக் கொள்ளுகிறோம், அந்த போய் அதில் சிக்கி கொள்ளுகிறோம். அப்ப சோதிக்கப்படுகிற எவனும் தன் தேவனால் சோதிக்கப்படுகிறேன்னு சொல்லாத. தேவன் எவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இவர் போய் நெருக்கத்தில் மாட்டினது தேவன் அனுமதிக்கல, இவனா வார்த்தையை விட்டு சமூகத்தை விட்டு போனதுனால இப்ப அங்க மாட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். கொந்தளிப்புல மலையில அழியில. இப்ப அந்த மீன் ஆண்டவர் கட்டளையிடலைன்னா அந்த மீன் என்ன பண்ணிருக்கு? இப்போ அவனை விழுங்கு, விழுந்தோன்னா அவனை பிடிக்கிறதுக்கு போகுது வேகமா, அவனை ஒன்றும் செய்யக்கூடாது. பல நெருக்கத்தில் மாட்டுகிற, பல சிக்கல்களிலே சில நேரம் நம்ம மாட்டிக்கொள்ளுகிறோம் இல்லையா? தேவையில்லாத சிக்கல்களிலே சில நேரம் மாட்டிக்கொள்ளுகிறோம். ஆனாலும் அந்த நெருக்கங்களோ அந்த பிரச்சனைகளோ நீங்க அழிந்து போகாதபடி காப்பது என்ன? கர்த்தர் தான். கர்த்தர் தான் உங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் தான் பாதுகாக்கிறார். ஆமா, கை தட்டுறோம், ஆனா ஏன் தட்டுறோன்னு உணரல. அந்த கை தட்டல என்னன்னு புரியல உங்களுக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? கை தட்டினது ரைட்டு, ஆனா எதுக்கு தட்டணும்னு விளங்கல உங்களுக்கு நிறைய பேர். அதை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிறணும். கர்த்தர் கொந்தளிப்புல அலைய விடல, இதுல அழிய விடல. ஆனா பட் அவன் நீதி செஞ்சதுனால இல்ல, சமூகத்துல விட்டு ஓடுனதுனாலும் கீழ்ப்படியாம போனதுனாலும் அவனுக்கு அவனே போய் மாட்டிக்கொண்ட அந்த வழியில அதுல அவனை அழியாதபடி கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை வைக்கிறார். ஆனா அது நிரந்தரமா இருக்காது, நீங்க நினைத்து கொள்ளுங்க. அது காப்பாற்றப்படுவதற்கு ஒரே வழி என்ன தெரியுங்களா? நீ தொடர்ந்து கொந்தளிப்பில் அகப்படாமல் இருப்பதற்கும், தொடர்ந்து நீ ஒரு நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கும். என் நெருக்கம் மாறவே மாறாதா? என்னங்க, இந்த பக்கம் ஒரு நெருக்கம் முடிஞ்சா இன்னொரு நெருக்கம் வருது, இந்த பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வருது, இந்த கொந்தளிப்பு அடங்கினா இன்னொரு கொந்தளிப்பு வருது. சிலருடைய வாழ்க்கையில் கவனிக்கிறீங்களா? வசனத்தை அம்மா வார்த்தை கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு உணர்வுள்ள இருதயம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. இப்ப கூட சொல்றேன், பிரசங்கம் பண்ணும் போதே நமக்கு நிறைய புரியுது, விளங்குது. இங்கே உட்காந்து வசனங்களை கேட்கிற வரைக்கும் தான். வெளியில போனோன்னு ஆல்ரெடி மறந்துடுறோம். என் வேலை, என் குடும்பம், என் பிரச்சனை, என் தேவை, ஏதோ மேலோட்டமா ஆண்டவரை தேடிக்கிறோம், அவ்வளவுதான். சில பேரை தவிர இன்னைக்கு 90% இப்படிப்பட்ட நிலைக்குள்ள இருக்கிறோம். உலகம் அவ்வளவு மோசமான நிலைக்குள்ளாக
தள்ளப்பட்டிருக்கிறது. வெளியில போனா வேகமாய் உங்கள் மனநிலைகளை மாற்றக்கூடிய, உங்கள் சிந்தனைகளை மாற்றக்கூடிய, உங்களை எண்ணங்களை திசை திருப்பக்கூடிய எல்லா விஷயங்களும் வேகமான உலகம் வெளியில காத்து கொண்டிருக்கிறது. இதன் நடுவில் நீதான் உன் ஜீவியத்தை காத்து கொண்டா ஆண்டவர் வரும்போது கைவிடப்படாம காக்கிறதுக்கும் நித்திய மோட்சத்தில் நீ போய் சேர்றதுக்கும் ஏதுவா மாறும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, அதை உணரணும், நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய வசனங்களை நாம் தெரிந்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும், விளங்கி கொள்ளுகிறவர்களா இருக்கணும், அதுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இப்போ பல நேரங்களில் கொந்தளிப்பு வருதுங்க, நெருக்கங்கள் வருதுங்க. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை. அல்லேலூயா. சில நெருக்கங்கள் அதிகமாயிட்டே போகுது, என்னால் தாங்க முடியல. காரணங்கள் என்ன? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகிறது, கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகுவது. அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையை நடப்பதை விட நம்ம எதை விரும்புகிறோம்? நம்ம சுய சித்தங்களை, சுய விருப்பங்களை, நம்ம மாம்ச ஆசை இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்கிறதுலையே தான் நம்ம நாட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது. அன்னைக்கு இருந்து பிசாசு செய்கிற பெரிய தந்திரமான ஒரு காரியங்கள் இதுதான். தேவனுடைய வார்த்தைக்கு உன்னை கீழ்ப்படியாமல் போக பண்ணுவது தான் அவனுடைய வேலை. ஒரு ஊழியர் அழகா சொன்னார், ஆதாமுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கீழ்ப்படிடான்னு சொன்னாராம். ஆதாமுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டு இந்த ஒரு காரியத்துக்கு எனக்கு கீழ்ப்படிடான்னு சொன்னாராம். ஆனா ஆபிரகாமுக்கு எதுவுமே கொடுக்காம கீழ்ப்படிய பண்ணிட்டு பிறகுதான் அவனுக்கு எல்லாமே கொடுத்தாராம். எல்லாம் சொன்னார், இதை செய், அதை செய், அதை பண்ணு, இதை பண்ணுன்னு. அவன் ஒன்னொன்னு செய்ய ஆரம்பிச்ச பிறகுதான் அவனுக்கு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சாராம். அதனாலதான் நான் ஆதாமின் தேவன் சொல்லாம நான் ஆபிரகாமின் தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்றது விளங்குதா? அப்ப எவன் ஒருத்த கீழ்ப்படுகிறானோ அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், உன் பேரை சொல்லி சொல்லுவார், நான் இன்னாருடைய தேவன் சொல்லுவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உன் பேரை சொல்லி சொல்லணும் ஆண்டவர், நான் உன்னுடைய தேவன் சொல்லணும். ஆண்டவரே நீ யாருன்னா என்ன சொல்லணும்? உன்னுடைய தேவன். அல்லேலூயா. உன் குடும்பத்தார்கிட்ட பேசுவார், உன் சந்ததிகிட்ட பேசுவார், உன் தலைமுறைகிட்ட பேசுவார் ஆண்டவர். வாக்குகள் இருக்கிறது, உன்மேல் வைத்த ஆவியும் உன் வாயில் வைத்த வார்த்தைகளும் உன் சந்ததியை விட்டும் உன் சந்ததியினுடைய சந்ததியை விட்டு விலகாம இருக்குன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற, கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். சரி, இப்போ யோனா கொந்தளிப்பு முடிந்து நெருக்கத்தில் மாட்டி இப்போ நெருக்கத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புத்தி தெரியுது. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார், ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நீங்க சொன்ன வார்த்தையை மீறி உங்க சமூகத்தை விட்டு விலகி வந்தது தப்பு, நான் நீங்க சொன்னதை கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி இப்போ தேவ சமூகத்தை தேட ஆரம்பிச்சா. பார்த்தீங்களா? எப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போ முழங்கால் படுகிறீரோ நீ தேவனோடு இணைகிற, தேவ சமூகத்தை நாடுகிறேன்னு அர்த்தம். நீ விண்ணப்பம் பண்ணாம, ஜெபம் பண்ணாம, உன் நெருக்கத்தில், உன் பிரச்சனையில, உன் குழப்பமான சூழ்நிலைகளில் கர்த்தரை தேடாம, கர்த்தர்கிட்ட மனம் திரும்பாம, கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்காம, உன் சொந்த பலத்தில், சுய பலத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிற வரைக்கும் கொந்தளிப்பு அடங்காது, நெருக்கம் மாறாது. கவனித்துக் கொள்ளுங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? கொந்தளிப்பு அடங்காது, நெருக்கம் மாறாது. சோத்திரம். மாலி பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது என்ன நெருக்கம் இருக்கு போகுது எனக்கு. அல்லேலூயா. வீட்டுக்கு வந்தா சோறு போடுறாங்க, படுக்க இடம் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையாய் தேடினா நாளைக்கு எதிர்காலத்தில் இருக்கு உனக்கு பயங்கரமான அடியெல்லாம். உங்க அம்மா அப்பாவிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. நாளைக்கு எதிர்காலத்தில் இருக்கு உனக்கு நிறையா. அப்ப இன்னைக்கு நீ உண்மையா தேடினா நாளைக்கு எதிர்காலத்துக்கு அதெல்லாம் உனக்கு கிருபை பாராட்டப்படும். அந்த நாட்கள் எல்லாம் உனக்கு எதிர்காலம் வர வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் வசனங்களை கேட்டு இப்படிலாம் இருக்கான்னு உண்மையா தேடி ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஓட கற்றுக்கொள். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்றைக்கு நீங்க அந்த தேவ அங்க மனம் திரும்புறான், அவன் நெருக்கத்திலிருந்து மனம் திரும்புறான். புரியுதுங்களா உங்களுக்கு? கவனிச்சீங்களா? யோனா என்ன பண்றாரு? நெருக்கத்திலிருந்து மனம் திரும்புறார். வாசிங்க அந்த யோனா புஸ்தகத்துல
2ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க வேகமா. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டுட்டார் ஆண்டவர். நெருக்கத்திலிருந்து கூப்பிடுறான், உணர்த்துறார், சமூகத்தை விட்டு ஓடுறான், வார்த்தையை மீறி ஓடுறான், கொந்தளிப்பு வருது, காக்கிறார், அழியாத காக்கிறார், நெருக்கம் வருது, அழியாதபடி. மீன் அவர் கட்டளையிடல, அது அவனை விழுங்கிட்டு இருக்கும், அவ்வளவுதான், காலி பண்ணியிருக்க அவனை. ஆனா பத்திரமா உள்ள வச்சிருக்குது, அவனை ஒன்றும் செய்யாத, பத்திரப்படுத்தி உள்ளவை. எதுக்கு? உணர்ற வரைக்கும். சொல்றது விளங்குதாங்க? ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. புரியுதாங்க? இன்றைக்கு நீ உங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் உங்க வார்த்தையை மீறினதுக்காக என்ன மன்னிங்க, உங்க சத்தியத்தை மீறினதுக்காக மன்னிங்க, உங்க சமூகத்திலிருந்து நான் தூரம் போகிறதுக்காக என்ன மன்னிங்க. என் மனநிலை அப்பப்போ உங்கள் சமூகத்தை விட்டு என்ன பண்ணுது? அதாவது நல்லா கவனிங்க, நல்லா புரிந்து கொள்ளணும். நான் ஜெபிக்கிறேன் அப்படின்றத விட, ஜெபிக்கும் போது ஆண்டவரோடு இருக்கிற ரைட்டு, ஜெபித்து முடித்த உடனே நீ ஆண்டவரோட இருக்கிறியான்றதான் முக்கியம். உன் மனம் அவரோடு கூட ஒட்டி கொண்டே இருக்கான்றதான். எக்காலத்திலும் கர்த்தரை சோதரிப்பேன், எப்பொழுது அவர் துதி என் வாயில் இருக்கும்னா, நான் எப்பவுமே முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டே முக்காடு போட்டே இருக்கிறதா? அப்படி சொல்லலை. என் மனம் அவரோடு கூடவே இருக்கிறது. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்திலே இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லைன்றார். விளங்குது? உன் மனம் அவரோடு இருக்குதா? அங்கே மனம் அவரோடு கூட இருக்கும்போது தான் உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை மீற வருகிற காரியங்கள் வரும்போது நீ உன் ஆவியில் நிதானிக்க முடியும். உன் மாம்சம் தேவையில்லாதெல்லாம் தூண்டி விடும். எப்போவோ மறைஞ்சு போன காரியத்தை, எவனோ ஒரு சொந்தக்காரனுடைய காரியத்தை தூண்டி விடும். அன்னைக்கு அவன் அப்படி பேசுகிறவன் தானே நீ கல்யாணத்துக்கு போகும்போது யோசிச்சுப்பார், உன்னை மதிச்சானா, உன்னை சட்டை பண்ணானா, உன்னை அப்படிலாம் நினைச்சவன் தானே, இவன் இப்படிலாம் பண்ணவன் தானே. கவனிக்கிறீங்களாமா? ஹலோ, சோத்திரம். இது தூண்டும். உடனே நம்ம ஆமாம் இல்லை அவன் இப்படியெல்லாம் பண்ணான், அவன் இப்போ இவங்ககிட்ட போயிட்டு இருக்கிறானா, நம்ம இவர்கிட்ட அவரை பற்றி சொல்லுவோம், அவரை. இதெல்லாம் மாம்சத்துக்கு நம்ம மனசுலேயே ஓடும். ஹலோ, உங்கள் மைண்ட்லேயே எல்லாம் ஓடும். ஓனர் வேலை செய்கிற இந்த ஆள் இப்படி பண்ணிட்டான், இப்படி ரைட்டு இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு உன் மைண்ட்லேயே ஓடும். இதெல்லாம் நீ உன் மெயினில் ஓடுறதுக்கெல்லாம் நீ திட்டமிட்டு அது கொடுக்குற ஆலோசனையெல்லாம் என்ன செய்யக்கூடாது? யோசனைக்கெல்லாம் நீ கவனிக்கிறீங்களா? லோ, அதையெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது? பின்னி பிணைந்து அதில் நீ செயல்பட்டு மாம்சீகத்தில் ஓடக்கூடாது. இந்த எண்ணம் வந்தாலே தள்ளிவிடணும். அவன் என்ன மதிச்சா என்ன, மதிக்காட்டி என்ன? இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் எனக்கு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளுவார். அதை சிலுவையில் வச்சிடணும். நீ உன் மைண்டில் வர எண்ணங்களை, மாம்சீகமாக வர எண்ணங்களை, அவனை பற்றி ஒரு கசப்பை உருவாக்கி, அவங்கள பற்றி ஒரு வெறுப்பை உருவாக்கி, அவங்கள பற்றி ஒரு அதிருப்தியை உருவாக்கி, அவங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற திட்டங்களை பிசாசு உனக்குள்ள உண்டு பண்ணுவான். அதை உடனே தள்ளி விட்டுறணும். இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அது முடிஞ்சு போச்சு. அவன் என்ன மதிச்சா என்ன, மதிக்காட்டி என்ன, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நடத்திட்டு இருக்கிறார். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? நண்பர்களாகட்டும், உங்களுடைய பழகிற ஃப்ரெண்ட்ஸுகளாகட்டும், அவன் அன்னைக்கு பண்ணாலே, இவங்க இப்படி பண்ணாங்களே, எந்த ஒரு காரியத்துக்குமே இடம் கொடுக்கக்கூடாது. சொல்றது விளங்குதாங்க? தள்ளி விட்டு உடனே. இதெல்லாம் தான் தேவ வார்த்தைக்கு நீ தேவனோடு கூட, ஏன்னா இது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். நீ மாம்சீகத்தில் இதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா தேவ சமூகம் உன்னை விட்டு விலகும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விலகுது? தேவ சமூகம் உன்னை விட்டு விலகும். தேவ சமூகத்தை விட்டு நீ தூரம் போகிற அனுபவம் வந்துடும். தேவ சமூகத்துக்கு உனக்கு ரொம்ப தூரம் ஆயிடும். அப்ப தேவ சமூகத்தில் நீ இணையும் போதுதான் உன் கொந்தளிப்பும் மாறும், உன் நெருக்கமும் மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. அங்கதான் மாறுது அவனுக்கு. அவன் உடனடியாக கர்த்தருடைய திரும்புறான். அவன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மனம் திரும்புவதற்கு அடையாளம், உன்னை கீழ்ப்படுகிறேன்ப்பா, நான் போய் செய்யறேன்ப்பா, உங்க வார்த்தையை நிறைவேற்றுகிறேன்ப்பா. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்படின்னு சொல்லி நெருக்கத்திலிருந்து கூப்பிடுறான். உன் நெருக்கம் மாறணும்னா ஒரே வழி இதுதான், ஒரே காரியம் இதுதான். நீ கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படி, கர்த்தருக்கு உண்மையார், அவர் என்ன சொல்றார் அதன்படி நட. இல்லைங்க இதை நான் விட்டா எனக்கு பிரச்சனை வந்துடும், இல்லைங்க இதனால பிரச்சனை வந்துடும். சில பேர் இப்படியே யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க.
அல்லேலூயா. இது சிரமங்க, அது கஷ்டங்க. இல்லை, கஷ்டமானதெல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கவே மாட்டார், எழுதி கொடுக்கவே மாட்டார், அவர் சொல்லி கொடுக்கவே மாட்டார். அது அப்படிதான் உலகம். நீ நில்ல அந்த வசனத்தில், கர்த்தர் உனக்கு துணையா இருப்பார். எவ்வளோ பெரிய மனுஷன் எதிர்த்து வந்தாலும் தேவன் உனக்கு யுத்தம் செய்வார். வசனத்தில் நிற்கிறாங்க, போ அழைச்சிக்கிட்டு போ, கானான் தேசத்துக்கு அழைச்சிட்டு போ. மோசே நம்பிக்கையோட வந்து அழைச்சிக்கிட்டு போறான் ஜனங்களை. எவ்வளோ பெரிய இராணுவ படை வருது, பயப்படாத. உனக்கு முன்னாடி பெரிய செங்கடல் இருக்கு, பயப்படாத. கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவாருன்னா, கர்த்தர் யுத்தம் பண்ணினாரா இல்லையா? நீ தேவ வசனத்துல நில்லுமா, கர்த்தருடைய வார்த்தையில நில்லுங்க. உனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உண்மை, சத்தியம், விசுவாசம்னா அதுதான். அப்புறம் என்ன விசுவாசம்? நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்றது என்ன விசுவாசம் இருக்க போகுது? சொல்றது நான் விளங்குதா? நான் இயேசு விசுவாசிக்கிறேன் அப்படின்னா காணாதவைகளை விசுவாசிக்கிறவர்கள், கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. நான் சொல்றது விளங்குதா? ஆனா இயேசு ஆமா, நான் வசனத்தின்படி இருந்தா என் தேவன் என்னை காப்பார், அவர் வசனத்தின்படி நான் வாழ்வேன். நீ அதை ஏற்றுக்கொள்றையோ அது எனக்கு தெரியாது. அவங்ககிட்ட போய் நம்ம போராட வேண்டாம், அவங்ககிட்ட போய் நீ வாக்குவாதம் பண்ண வேண்டாம், அவங்ககிட்ட போய் நீ சண்டை போட வேண்டாம். நான் சொல்றது விளங்குதாங்க? உறவினர்கிட்டயோ நண்பர்கள்ட்டையோ இல்லை நான் இப்படித்தான் அப்படின்னு சண்டை போடாத. எனக்கு தெரிஞ்ச இயேசு இவர் தான், எனக்கு தெரிஞ்ச வசனம் இதுதான், சத்தியம் இதுதான், இதிலே நான் நிற்க விரும்புகிறேன், இதிலே நான் நடக்க விரும்புகிறேன். உறுதியா நில்லு, மனம் திரும்பு. தேவ வார்த்தை கீழ்ப்படிவதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்பு, தேவ சமூகத்தை நாடு. எத்தனை பேர் இன்னும் ஜெபம் பண்ணாமே இருக்கிறீங்க? அதிகாலையில் ஜெபம் இல்லை, அல்லேலூயா, தேவ சமூகத்தை தேடுறது இல்லை நிறைய பேர். அப்புறம் எப்படி உன் வாழ்க்கையில கொந்தளிப்பு அடங்கும்? சொல்றது விளங்குதாங்க? அவர் உன் படகுல ஏறினாதாங்க கொந்தளிப்பு அடங்கும். உன் வாழ்க்கை படகுல அவர் வர வேண்டாமா? உன் வாழ்க்கையில் அவர் வர வேண்டாமா? உன் தொழில் அவர் வர வேண்டாமா? நீ வேலை செய்யற இடத்துல வர வேண்டாமா? ஏங்க, வேலையில் இந்த வேலையில் நல்லா இருக்குன்னு பார்த்தா அந்த வேலைக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை தாங்க. அங்கே வேலையில் இருக்கு, இந்த வேலைக்கு போகலான்னு பார்த்தா இந்த வேலையிலும் பிரச்சனை தாங்க. நீ கர்த்தரோடு இருந்து பார், கொந்தளிப்பு தானா அடங்கும், சமாதானம் தானா வரும். வேலையில் நீ நினைக்கிறத விட நல்ல நல்ல வேலைகள் அமைய ஆரம்பிக்கும். அனுகூலமான காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். ஜெபம் பண்ணாலும் சில நேரம் அப்படி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது உங்களை அது சும்மா, அது பிசாசு காட்டுகிற சில காரியம் ஒன்றுமே செய்யாது. நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தில் தேவனுடைய சமூகத்தை நாடி பாருங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார், பிரச்சனைகளை மாற்ற ஆரம்பிப்பார், நெருக்கங்களை மாற்ற ஆரம்பிப்பார், சூழ்நிலைகளை மாற்ற ஆரம்பிப்பார். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற காரியம் தான். கர்த்தர் சமூகத்தை விட்டு யாரெல்லாம் தூரமா இருக்கிறீங்க, வசனத்துக்கு கீழ்ப்படியாம, ஜெபிக்காம, வசனம் வாசிக்காம, சமூகத்தை இப்படி ஆராதனைக்கு வருகிற நேரங்களை அசட்டை செய்து, சில நேரம் வீட்டில் உட்காந்துருப்பாங்க நிறைய பேர், சும்மா வெட்டி கதை உலக கதை அடிச்சுக்கிட்டு. இல்லையா சொல்லுங்க, இங்கே உபாச ஜெபம் நடக்கும், 21 நாள் வேத பாடம் நடக்குது. வேலை இருந்தால் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறோம். சண்டே கூட சில பேர் வரதில்லை. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, வேலைக்கு போகிறாங்களா இல்லை படுத்து தூங்கிறாங்களா, என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனுக்காக கீழ்ப்படிந்து நீங்க தியாகம் பண்ணுகிற எந்த காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அவர் தேவனுக்காக, சத்தமா சொல்லுங்களேங்க, இன்னைக்கு சண்டே, அதுக்காக நீ ஒரு தியாகம் பண்ணிப்பார். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆராதனைக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துப்பார். தினமும் எழுந்து எவ்வளவு வேலை இருந்தாலும் ஜெபித்தும் வேலையை தொடங்கிப்பார். தம்பி கவனிக்கிறியா? அதான் சொல்றேன், உணர்வு வராது இல்லை, கேட்டுட்டு போவேன், கீழே இறங்கி போவேன். நிறைய பேர் போய் வீட்டில் ஜெபிக்க மாட்டாங்க, மறந்துடுவான். நாளைக்கே காலைல மறுபடியும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இன்னைக்கு ஜெபிக்கலையா, மறுபடியும் இருதயம் என்ன ஆகுது, இருதயத்தை கல்லாக்கிட்டே இருக்கிறான், உணர்வு இல்லாம ஆகுறான். சூடுண்ட பொய்யராகி விட்டார்கள் என்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு. இருதயம் அப்படியே மறுத்து போகுது, மனசாட்சி செத்து போச்சு. அப்படியே 2 நாள் 3 நாள் அப்படியே உணர்த்துறார், உணர்வு எல்லாம் போயிடுது. அப்படியே ஜபிக்காமே போயிடு, ரைட்டு. அப்புறம் ஏதோ விரக்தியில சபைக்கு போறோம். என்னங்க பெருசா நடந்தது உலகத்தில்? போங்க, ஒண்ணுமே இல்லை, சோதனை மேல் சோதனை அப்படின்னு பாட்டு பாடிட்டு போயிடுவான். உலகத்தா மாதிரி மண்டையில் ஏறல. இன்னும் சில பேர் இப்படி இருக்கிறான், சில பேர் எப்படி இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவரோட இருக்கிற மாதிரியே இருப்பான், ஆனா இருக்கிறானா இல்லையான்னு தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு அந்த மாதிரி ஆளுகளையும் எனக்கு தெரியும்.
இவன் இருக்கிற மாதிரியே இருப்பான், உள்ள இருக்கிற மாதிரியே இருப்பான், யூதாஸ் மாதிரி இவன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எப்போ நம்மளை காட்டி கொடுப்பான், எப்போ இவன் என்ன செய்வான், இவன் எப்போ என்ன பண்ணுவான்னே தெரியாது, இருக்கிற மாதிரியே இருப்பான். இவனும் மனம் திரும்பணும். இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். சில கேஸுங்க இருக்கு, எனக்கு ஆவியில் எல்லாம் தெரியும், உள்ளே இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஆனால் எல்லாம் ஒரு கணக்கை போட்டு, இன்னும் நீ ஓவரா பாஸ்கிட்ட போகிற, எங்களுக்கெல்லாம் தெரியாதா, ஆச்சா போச்சா, டாட்பூர் தஞ்சாவூர். ஆனால் இவன் உள்ளே இருக்கிறான், இன்னொருத்தனை வரவனை ஏன் இப்படி பேசுகிறான் அப்படி நமக்கே தெரியாது. அளவாக வச்சுக்கோ, ஓவரா ஓடாது, நீ ஓவரா பண்ணாத, எங்களுக்கெல்லாம் தெரியாதாம்மா. சொல்றது விளங்குதாங்க? ரொம்ப ஆடாத. சில கேஸுங்கெல்லாம் எப்படிலாம் மனம் திரும்புவாங்க தெரியுங்களா? ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரு காரியம், நான் ஒரு ஆளை கண்டுபிடிச்சேன், நல்லா மனம் திரும்பின மாதிரியே இருந்தது, காரியம் முடிஞ்சுது, ஆள் மாறிடுச்சு. அப்புறம் என்னை பார்த்தா இப்படி தான் பார்க்குது, இப்படி பிரைஸ்லாம் கூட பண்ண மாட்டேங்குது. அது காரியம் முடிகிற வரைக்கும் அதோட அழுகை என்ன, நானே உண்மையாக மனம் திரும்பிடுச்சுது இல்லை சார், பெரிய சாட்சியை கொடுத்து உண்மையாக அது மனம் திரும்பிடுச்சுங்க. நான் காரியம் முடிஞ்ச உடனே எங்கிட்டே வேலையை காமிச்சிருச்சு. கொஞ்சம் யாருன்னு சொல்லுங்கன்றீங்களா? சோத்திரம், அல்லேலூயா. நான் பார்க்குறேன் சில பேரை எல்லாம், ரைட்டு. ஆனால் நம்ம நம்பி செய்கிறோம், ஆண்டவர் நம்பி தான் செய்கிறாரு. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஓவரா பாஸ்டர்கிட்ட போகாத, சபைக்கு போகாத, நல்லா வீட்டில் கொண்டு போகிறேன்னா எப்படி? அப்போ நம்மகிட்ட நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு வெளியில் போய் அடுத்த ஆளுகளை ட்விஸ்ட் பண்ணுது, திருக்கி விடுறது. அல்லேலூயா. சபைக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. நான் மனம் திரும்பிட்டாங்கன்னு நினைச்சேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவங்க என்ன ஆகலை, எப்படி இவள் மனம் திரும்பினாள், கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாள் அப்படின்றார். எப்படி? வந்து முத்தம் கொடுக்கிறான், ரபி வாழ்க, ஐயா ஸ்தோத்திரம், டேய் தெரியும்டா. இல்லையா சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா புரியுது, சத்தம் வருதா இல்லையா? நம்மளை பத்தி ஒரு ரோல் வச்சிருக்கிறான் சில பேர், நமக்கு தெரியும், எல்லாம் ஆவியில் கண்டுபிடிச்சிக்குவோம். ஆனால் எல்லாரையும் ஏன் ஐயா இவன் இப்படி இருந்தாலும் இவர்கிட்டையும் போய் சிரிக்கிறார், அவன்கிட்டையும் சிரிக்கிறாரு, ஏசு எல்லார்கிட்டையும் சிரிக்கிறார். நாங்கள் அப்படி தான் சோத்திரம் பண்ணிகிட்டே போவோம். எதுக்கு? மனம் திரும்பட்டும், உணரட்டும், அறியாமல் பேசுகிறாங்க, போ, கர்த்தர் செய்வார். அவங்களுக்கு நல்லதான் செய்வோம், அவங்களுக்காகவும் ஜெபம் தான் பண்ணுவோம். சோத்திரம், அல்லேலூயா. சரி விடு, எவ்வளோ பார்த்துருக்குறோம் ஊழியத்தில், இதையும் பார்த்துக்குறோம். ஆனால் ரொம்ப ஒரு ஆள்கிட்ட ஏமாந்துட்டேன். அல்லேலூயா. இப்போவாது மனம் திரும்பினா நல்லது தான். சோத்திரம், பிரைஸ் எல்லாம் நல்லது மாதிரியே இருந்துச்சு பாருங்க. அது உள்ள அப்பா நல்ல பிரச்சனைகளை தெரிஞ்சிருச்சு போல, உண்மையாக மனம் திரும்பிடுச்சு அப்படின்னு நினச்சேன். முடிஞ்சோடனே காரியம் முடிஞ்சோடனே காலை வாரிடுச்சு நம்மளை. சோத்திரம், அல்லேலூயா. நம்மளை பார்வையே ஒரு மாதிரி தான் இருக்குது, நம்மக்கிட்ட தெரிஞ்சு போயிடும். நமக்கு அதுலேயே பேசுறதுல நடவடிக்கை இதெல்லாம் பார்க்குறோம்ல நமக்கு. அல்லேலூயா. அப்படி போம வீட்டாண்டு நிற்கும், அப்படி சோத்திரம். என்ன பண்ணணும்? சோத்திரையான்னு சொல்லணும். ஒருத்தன் பார்க்குறான், இப்படி போகிறேன், என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படி வண்டியில் அப்படி போகிறான். நான் கூப்பிட்டு, நான் வேத பாடத்தை கூப்பிட்டுருவேனா, எங்கே வரலன்னு கேட்பானா, ஏதாவது இவர் கேட்பாருன்றதே பார்க்காத மாதிரி. என்னடா பாவிகளா, டேய் உனக்கு உத்தரவாதம் பண்ணுற ஊழியக்காரன் நாங்கள். அப்போ வசனத்துக்கு நீ பயப்படுறியா? என்னங்க வசனத்துக்கு நீங்கள் பயப்படுறீங்களா? நான் உங்களுக்கு உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுற ஊழியக்காரன், உனக்காக விண்ணப்பம் பண்ணுற தினமும் நான் தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறேன். ஒருத்தரை மாதிரி சும்மா ஏமாத்துற ஆள் கிடையாது நான். அல்லேலூயா. நான் தேவ சமூகத்தில் உட்காரும் போதெல்லாம் உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுறேன், ஆண்டவருடைய பாதத்தில் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காக. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அப்போ இந்த மனம் திரும்புதல் உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணும்? உண்மையான மனம் திரும்புதல் தான். அது நீயே உன் தலையில ஏன பாருங்க, மண்ணை தூக்கி அப்படி வாரி மேலே போட்டு தூக்கி என்ன போட்டுக்கோ, மேலே போட்டுக்கோ. அது நீயே உன் மேலே மண்ணை தூக்கி மாதிரி போட்டுக்கிற மாதிரி மனம் திரும்பாது. உன் மேலே நீயே மேலே எச்சு துப்புனா எங்கே வரும்? உன் மூஞ்சியில் தான் உழுகும், உன் தலையில தான் உழுகும். எச்சு கீழே துப்பணும். அப்படி நான் ஸ்டெயிலாக தான் துப்புவேன், மேலே துப்புனா என்ன ஆகும்? உன் மூஞ்சியில் தான் வந்து உழுகும். சொல்றது விளங்குதாங்க? நீ மனம் திரும்பாத வரைக்கும் உன் தலையில நீ தான் மண்ணை வாரி போட்டுக்கிற, உன் முகத்துல தான் நீ எச்சி உமிழ்ந்து கொள்ளுகிற. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மனம் திரும்பினா கர்த்தரும் வாழ்க்கையை மாற்றுவார். மனம் திரும்பினா கர்த்தரும் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்.
மனம் திரும்பினா கர்த்தர் உன் வாழ்க்கையை திரும்ப இரக்கம் செய்வார். திரும்ப யோனாவை கொண்டு வந்து நெருக்கத்திலிருந்து என்ன பண்ணார்? கொந்தளிப்பு அடங்கினது போல நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் கொண்டு வந்து போட்டார். விசாலத்துக்கு நீ சீக்கிரமா வருவ, உன் வாழ்க்கை நிலைகள் மாறும். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. இவன் வார்த்தைக்கு மீறி போனான். நல்லா கவனிங்க. திருச்சபை என்பது ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிற ஒரு இடத்துல ஒவ்வொரு கிட்ட ஒரு காரியங்களை ஒரு விஷயத்தில் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பாங்க. சில பேர் இன்னொரு காரியத்தில் கீழ்ப்படியாமல் இருப்பாங்க. அதுக்கு தான் கர்த்தர் ஒரு சில காரியங்களை 2-3 குறிப்போடு கூட உங்களோடு பேசுகிறார். அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். இளைய குமாரன் தன் தகப்பனுடைய சமூகத்தை விட்டு விலகி போறான். எதனால போனான்? பண ஆசையும் உலக ஆசையினால் அவன் விலகி போனான். சில பேர் இப்படி வார்த்தை கீழ்ப்படியாம போகிறவர்கள் சமூகத்தை விட்டு ஓடுகிற அனுபவம் சில பேருக்கு உண்டு. வார்த்தை கீழ்ப்படியவே மாட்டாங்க, என்ன சொன்னாலும் சமூகத்தை. சில பேர் சமூகத்தை விட்டு விலகிறது எதுக்காக அப்படின்னா உலக ஆசை, பண ஆசை, பேராசை. அந்த ஆட்டோல எழுதி போடுவோம் பேராசை. நிறைய பேர் பேராசையினாலேயே பெருநஷ்டம். கர்த்தர் கொடுக்கிறார் உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இடம், நம்ம தேவைகளை சந்திக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம் பண்றது இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் உலகத்தை அனுபவிப்பதற்காகவும் மற்றவர்கள் நம்ம பாராட்டணுன்றதுக்காகவே என்ன பண்றது? ஒரே அல்டீச்சியம் பண்றது. சரி, அழகா அந்த கவிதா ஃபேமிலி வந்தாங்க. ஐயா பிறந்தநாள் கொண்டாடணும், சர்ச்சில் எவ்வளோ பேர் வருவாங்க, இந்த மீட்டிங் நடக்குது, ஒரு 25-30 பேர் வருவாங்க. போதும் ஐயா, இங்கே வச்சு என்ன பண்ணிக்கிறேன், ஒரு இங்கேயே வச்சு பிறந்தநாளை கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்? பெரிய ஹால் பிடிச்சி, இப்போ தான் வந்திருக்கு. என்ன ஹாலு? ஹாப்பி ஹாலு பக்கத்துலேயே இருக்குது. இந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. அது ஒரு 25,000 கட்ட போகிறாங்க. ஒரு 50,000, 1 லட்ச ரூபா சாப்பாடு போட போகிறேன். எல்லாத்துக்கும் கல்யாணமாக பண்ண போகிறேன். நீ இப்போது சோத்திரம் ஒரு அழியில சொல்லுங்களேங்க. உங்கள்கிட்ட 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா இருந்தால் நீ 1 லட்ச ரூபா செலவு பண்ணு. சொல்கிறது விளங்குதாங்க? அந்த அளவுக்கு வருமானங்கள் இருந்தால் அது நீ 1 லட்சம். நம்ம கிட்ட இருக்கிறதே 1 லட்சம். அப்போ 10,000 செலவு பண்ணு. நல்ல சொல்லுங்க பார்ப்போம். அப்போ என்ன பண்ணு? ஒரு 10,000 செலவு பண்ணு. அதுக்கேற்றபடி தகுதியாக என்ன செய்யணும்? ஒரு செலவு வந்தாங்க. அழகு சிம்பிளாக அழகா, அதை விட ஒரு மகிமை தேவ சமூகத்திலே என்ன பண்ணிட்டாங்க? அழகாக ஜெபம் பண்ணி அழகாக முடிச்சு வந்தவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து சந்தோஷமாக கொண்டாடி ஜெபம் பண்ணியாச்சு தேவ சமூகத்தில். அவ்வளோதான். அந்த நாளுக்கு நன்றி சொல்கிறோம். மற்றவர்களையும் இணைத்துக் கொள்ளுகிற அன்பில். அவ்வளோதான். ஆடம்பரம் நிறைய பேர் சொந்தக்காரன் என்ன மதிக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கடா கடனை பார்த்துக்குருவோம் அப்படின்னு என்ன பண்ணுறது? இன்னைக்கு ஒரு சவரம் 1 லட்சத்துக்கு விற்குது. அவன் நமக்கு அப்பயே ஒரு சவரம் போட்டான், நம்ம 2 சவரம் போட்டால் தான் மதிப்பு அப்படின்னு 2 லட்சம் தானே வாங்கணும். ஒரு 3 லட்சமாக வாங்க. எதுக்கு? நமக்கெல்லாம் துணி எடுக்கணுமே. ஒரு பிரதர் கேட்குறாரு, இவங்க இப்படிலாம் பிரச்சனையில் மாட்டினாங்க இல்லையா? நான் கூட நினச்சேன் ஆண்டவர்கள்லாம் நிறையா இங்கே தசம்பாகமே வருஷ கணக்கில் கொடுக்காம உட்காந்துருந்தாங்க அவங்க. அந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் இப்போ இல்லை, ஆரம்பத்தில் பழைய கதை ஒன்று இருக்குது, புது கதை, நிறைய கதை உருவாகிட்டே இருக்கிறப்ப நான் ஜெபம் பண்ணுறேன், இந்த கதையெல்லாம் முடிவுக்கு வரணும் ஆண்டவரே. இன்னும் இப்படி உலக காரியத்துக்குள்ளே சில பேர் மாட்டிக்கிறாங்களே போயிட்டு அப்படின்னு. நான் சொல்கிறது விளங்குதாங்க? வருஷ கணக்கில் தசமபாவமே கொடுக்க மாட்டாங்க அவங்க, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. வருவாங்க. என்னது இவங்களா போய் கிறிஸ்மஸுக்கு ஒரு 50,000 ரூபா கடன் வாங்குறது, ட்ரெஸ் எடுத்துக்கிறது. நீயே எடுத்துக்கோ ட்ரெஸ்ஸு, 4 ட்ரெஸ், 5 ட்ரெஸ்ஸு. அப்புறம் நாட்டிலத்தில் சுற்றுறதுக்கு போய் சோத்திரம். அல்லேலூயா. தம்பி என்கிட்ட பேசிட்டு இருந்தான். ஒரு ஊழியக்காரர் வந்தார். ஐயா ரொம்ப பணம் டைட்டாக இருக்கு. பணம் டைட்டாக இருக்கா? அப்போ எனக்கு ஏன்னு என்னன்னா, அவங்க பையன் 60,000 சம்பாதிக்கிறான், அவங்க பொண்ணு சம்பாதிக்குது, சொந்த வீடு, மேலே சொந்த சபை. ஏன் பணம் டைட்டாக இருக்கு அவங்களுக்கு? ஆடம்பர செலவு போட்டு சுற்றுறது, ஹோட்டலில் போய் அப்பப்போ வாரத்துக்கு 4 நாள் போய் சாப்பிட்டா குடும்பமா? இப்போல்லாம் பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்க, 4,000 5,000 வைக்கணும். 4 நாள் போனால் மாதத்துக்கு 20,000 ரூபா போச்சு. வெளியா சொல்லுங்க. நான் சொன்னேன், ஒரு டீ கூட குடிக்கிறது இல்லைடா வெளியில். நான் நேற்று தான் ஒரு டீ குடித்தேன், அதுக்கு வேற பாஸ்ட்டு காசு கொடுத்துட்டேன். சோத்திரம். வீட்டில் டீ, சர்ச்சில் டீ, அவ்வளோதான். போகிற இடத்துல கொடுக்குற டீ தான். கடையில் நின்று டீ சாப்பிட்றது, அது வாங்கி சாப்பிட்றது, இந்த ஜோலியே கிடையாது நம்மக்கிட்ட, இந்த வேலையே கிடையாது. அல்லேலூயா. சாப்பிட்றோம் எப்பாவது ஒரு முறை தான். கிறிஸ்மஸுக்கு இவங்களை ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதுக்காக கூப்பிட்டு போவேன். அப்போ வாங்க கிறிஸ்மஸுக்கு ஒரு நாள் ஹோட்டல் சாப்பாடு. அல்லேலூயா. அதுதான் விளங்குதாங்க.
அப்பப்போ ஹோட்டல் சாப்பாடு, அப்பப்போ ஆடம்பர செலவுகள், உலக ஆடம்பரம். தேவ பிள்ளைகளுக்கு இதெல்லாம் அழகு கிடையாதுங்க, தருத்திறந்து தான் கொண்டு வரும். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும்? உன் குடும்பத்துக்கு தகுதியா செலவு பண்ணி மீதத்தை எதுக்காக கொடுக்குறீங்க ஆண்டவரே, எடுத்து வைக்க கற்றுக்கொள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, ஆடம்பரமா பண்ணாத, பணத்தை அழிக்காத. நான் தான் சொல்லுவேன் சில பேர்கிட்ட பேசும்போது, அது நீங்கள் கர்த்தர் சமூகத்திலேயாவது உண்மை யாராவது விதைச்சிருந்தா அதுக்காவது பலன் கிடைச்சிருக்குமே உனக்கு. கொண்டு போய் வட்டிக்காரனுக்கும் அவனுக்கும் இவனுக்கும் கொடுத்து கடைசியில் அதுவும் மீள முடியாமல் பிரச்சனையில் சிக்கல்லையும் மாட்டிக்கிட்டு. சோத்திரம் சொல்கிறது விளங்குதாங்க. நல்லா ஆரம்பத்தில் என்ன ஏன் இந்த மைண்டு உங்களுக்கு வரமாட்டேங்குது இல்லை, ஆவிக்குரிய விஷயங்கள் அதான் மனம் திரும்பாதனால வரமாட்டேங்குது. எங்கள் அம்மா ஒரு நாள் அந்த மாதிரி கடன் பொருளாதார நெருக்கடி பிரச்சனையில் மாட்டி விட்டாங்க. என்ன நான் சொல்கிறது 98, 99 அவள் ஏதோ பணத்தை தொலைச்சிட்டு என்னமோ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் அக்ரிமெண்ட்டுக்கு வீடு கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட இந்த சைடில் பாதி இருக்கும், அந்த கண்ணாடி டோர் வரைக்கும் இருக்கும் வீடு, அதை தாண்டியே இருக்கும். இந்த சைடு பாதி அப்படியே இருக்கும் வீடு. பெரிய ஹாலு, ஒரு ரூமு, வெளியே முன்னாடி பால்கனி, பாத்ரூம் அப்படின்னு நல்லா பெருசாக இருக்கும் வீடு. அக்ரிமெண்ட்டுக்கு அப்போயே காசு கொடுத்துருந்தேன், அதையும் வாங்கி காலி பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே இங்கே வாடகை வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சிக்கலை பண்ணி விட்டாங்க எனக்கு. அப்போ இது எப்படி தெரியுது, இந்த மாதிரிலாம் நம்ம வாடகை கொடுத்து இருக்க முடியாது. அப்படி திருமணம் ஆகலை எனக்கு, வாலிப வயது, வீட்டை காலி பண்ணு. சோத்திரம். அப்போவே கர்த்தருக்குள்ளே இருந்ததுனால அந்த அறிவு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். பக்கத்து வீட்லேயே ஒரு வீடு, இவ்வளோதான், இந்த ஸ்டேஜ் சைஸ் தான் ஒரு வீடு. இதுதான் ரூமு, இதுக்குள்ளே தான் சமையல், வெளியில் மொட்டை மாடி, அவ்வளோதான். வெளியில் தான் பாத்ரூம், இதுதான் ரூமே. சோத்திரம். மொட்டை மாடியில் இந்த ரூமில் வந்து இருந்தேன், 1.5 வருஷம் இருந்தேன். கடனை கட்டி முடிச்சுட்டு தான் வேற ஒரு பெரிய வீடு பார்த்து போனேன் நான். சில பேர் ஊறப்பட்ட கடன் இருக்கும், வீடும் எனக்கு பெருசாக வேணும், அப்பவும் ஆடம்பர செலவு குறையாது. தங்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை விற்று கொடுக்க மாட்டான். இதை விற்கிறதா, நகை இன்னொரு பவுன் நகை வாங்கணும்னு இருக்கிறேன், இது எப்படி நான் விற்று கொடுக்க முடியும்? சொல்றது விளங்குதாங்க. லேண்ட் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கு, எல்லாம் விற்று தள்ளி கடங்காரனை ஒழிச்சிட்டு சம்பாரிச்சு சாப்பிட்டு, அப்புறமா சம்பாரிச்சு ஒரு இடத்த வாங்கு, அப்புறம் சம்பாரிச்சு நகை வாங்கு, அப்புறம் சம்பாரிச்சு ஏதாவது செய்யி. இல்லையா சொல்லுங்களேங்க. இதுதாங்க உனக்கு பாதுகாப்பு. உலகம் உன்னை வந்து பாராட்டு நினைக்காத, கடைசியில் உனக்கு காரி தான் துப்புவான் எல்லாரும். மோசமான உலக மனிதர்கள், அவர்களுக்கு முன்பாக உங்களை மேன்மையை காட்ட விரும்பாதீங்க தயவு செய்து. சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் ஞானமற்று நடந்துடாதீங்க. வீட்டில் உங்கள் கணவர் வருமானத்தை மிஞ்சி தகுதியானது கண்டிப்பாக கணவர் வாங்கி தரணும். வீட்டுக்கு செலவுகள், துணிமணி தேவையானதை வாங்கி தரணும். ஆனால் அளவுக்கு மிஞ்சி அவரை நெருக்கி அவனை பிரச்சனையில் தள்ளி விட்டுறாதீங்க. இருக்கிற தகுதிக்குள்ளங்க வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஏன் இந்த இளையகுமாரனுக்கு தரித்திரம் வந்தது? உலக ஆசையும் இந்த பண ஆசையும் அவனை இழுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணிருச்சு, கொண்டு போய் கடைசியில் பண்டிகளுக்கு பண்டி சாப்பாடு சாப்பாடு தெரியுமா உங்களுக்கு? நம்மளே பார்க்குறோம் எவ்வளோ மோசம். அது கூட கிடைக்கல. கடைசியில் மனம் திரும்புகிறான், உணர்கிறான், அப்பா வீடு நினைக்கிறான், சமூகத்தை நினைக்கிறான், திரும்பி வந்தான், சமூகத்துக்கு மீண்டும் திரும்பி வந்தான். சொல்லுங்களே லூயா. மனம் திரும்புதல் தான் தேவ சமூகத்தை நாடுகிறதுக்கு அடையாளம், தேவ சமூகத்தில் கிட்டி வருகிற ஒரு அடையாளம். அதான் ஒரு நல்ல அனுபவம். மனம் திரும்பினோன்னா அவனுக்கு என்ன வருது பாருங்க. எங்க போகணும் தான் தோணுது அவனுக்கு. சொல்லுங்க, எங்க போகணும்னு தோணுது? நேரா அப்பா வீட்டுக்கு தான் போகணும்னு தோணுது. இந்த மனம் திரும்பினதுக்கு தான் புத்தி தப்பா தோணும். மறுபடியும் அப்பா வீட்டில் போனால் வேலைக்காரன்லாம் மறுபடியும் இல்லை, மனம் திரும்பாமல் அவன் யோசிச்சிருந்தானா என்ன யோசிச்சிருப்பானா? உங்களுக்கு ஒரு கற்பனையில் சொல்கிறேன் பாருங்க. இப்போ பண்டிகை சாப்பாடு கூட இல்லை, உட்காந்து யோசிக்கிறான். இப்போ அப்பா வீட்டுக்கு திரும்பி போயிடலாமா, அப்பாட்ட போய் ஏதாவது பொய் சொல்லுவோமா, நான் பணத்தெல்லாம் அங்கே வச்சுட்டு வந்துருக்குறேன், சும்மா வந்தப்பான்னு பொய் சொல்லிட்டு உள்ள போவோமா, இல்லை நஷ்டம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லுவோமா, வேலைக்காரெல்லாம் நம்மளை மதிப்பானா, அங்கே இருக்கிற சொந்தக்காரெல்லாம் நம்மளை மதிப்பானா, என்ன ஆகும், இது எப்படி, இது சரியாக வருமா? அதுவும் குழப்பமாக இருக்குது. இங்கேயும் சாப்பாட்டுக்கு வழியில் என்னதான் பண்ணுறது, பேசாமல் செத்து போவோமா? பிசா சைடில் சொல்லுவான், நீ இது ரெண்டும் செய்கிறத விட செத்து போகிறது நல்லது, நீ உனக்கு அவமானம் அதிகமாக வரும்னு சொல்லுவான். இவங்க எல்லாம் மாம்சத்துக்குரிய. எப்போ ஒருவங்க நான் செத்து போகணும்னு நினைக்கிறானோ அவன் இன்னும் மனம் திரும்பவே இல்லைன்னு அர்த்தம் தான். நான் சொல்றது விளங்குதாங்க. தேவன் உங்கள் காலத்தை முடிப்பதற்கு முன்பு செத்து போகணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏதாவது எதுக்கு அப்படி ஏதாவது பண்ணிக்கலாமான்னு நினைக்கிற ஆள் மனம் திரும்பாதால், பிசாசுக்கு இடம் கொடுக்குற ஆள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா.
இவன் அப்படி ஒரு யோசனை வந்திருக்கு. இவன் பாருங்க, அந்த எதுவுமே வரல. தப்பு பண்ணிட்டோம், எங்கள் அப்பா வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருந்து, இனி நான் போய் என்னன்னு சொல்ல மாட்டேன், உங்கள் பிள்ளையெல்லாம் என்ன வச்சுக்கன்னு சொல்ல மாட்டேன், என்ன வேலைக்கார மாதிரி வச்சுக்க. எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரனுக்கே நல்ல சாப்பாடு இருக்கு. அவன் போன ட்ரெஸ் எப்படி போயிருப்பான் பாருங்க, அப்படி ராஜா வஸ்திரத்தோடு அப்படி கலகலப்பாக போனவன் வரும்போது அழுக்கு பன்றி கட்டி வச்சிருக்கிற இடத்துல படுத்திருந்தவன் எப்படி இருந்திருப்பான், நாத்தம் பிடிச்சிருந்துருப்பான் இல்லையா? தெருவில் படுத்துக்கிறவங்க பாருங்க. ஆனால் அப்பா தேடி வரும்போது, அப்பா எப்படி போனாலும் வரான்னு முக்கியம் இல்லை, என் மகன் திரும்பி வருகிறான். நீ மீண்டும் பணத்தோட வரையா, சொந்த பந்தம் தான் அது பார்க்கும், நல்லா வசதி ஆகிட்டியா, பெரியாள் ஆகிட்டியா அப்படின்னு பார்ப்பான். இல்லை, ஏசப்பா உன்னை அப்படி பார்க்க மாட்டார். நீ தப்பு பண்ணிட்ட, போயிட்ட, என்ன நிலையிலிருந்து நீ வர, எவ்வளோ மோசமாக வந்தாலும் நீ ஏற்றுக்கொண்டு புது வஸ்திரம் அவர் கொடுப்பார், மோதிரத்தை அவர் போடுவார், பாதரட்சை அவர் போடுவார், கொளுத்த கன்ற உனக்கு அவர் அடிப்பார், உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படியான காரியங்களை என் தேவன் செய்வார். தேவ சமூகத்தில் திரும்பும்போது உன் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் பல்மடங்கு பெறுகிறதாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் நம்ம தகப்பனுடைய இருதயம். நீங்க அதை கற்றுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மூன்றாவது ஒரு நபரை நான் சொல்றேன். முதல் நபர் கீழ்ப்படியாம போனார். இரண்டாவது நபர் எப்படி போனார்? உலக ஆசையினாலும் பண ஆசையினாலும் போனார். பேதுரு அன்பு குறைவினால தேவ சமூகத்தை விட்டான். என்ன குறைவு? தேவன் மேல இருக்கிற அன்பு ரொம்ப குறைவு. அவனு கூடவே தான் இருக்கிற ஆண்டவரோட, ஆனா ஆண்டவர் மேல என்ன இல்லை? அன்பு, பூரணமான அன்பு இல்லை. இந்த அன்பு இல்லாதனாலதான் இயேசுவை மறுதளிச்சுட்டு ஓடிட்டான். சரி, அப்ப போனது பரவாயில்ல. ஆண்டவர் அந்த வார்த்தையை நினைச்சா அழுதான். ஆண்டவர் உயிர் தெழுந்தாரு, வந்தாரு, அவனை சந்திக்கிறார். வந்து சந்திச்சு நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்மளா இருந்தா அவனை ஊர்ல போய் பார்த்த உடனே அவனை முதல்ல அந்த கேள்விதான் கேட்கணும். நம்ம ஏதாவது எவனா வேணா வச்சிருந்தானா நம்ம என்ன பண்ணுவோம்? அவனை போய் சந்திச்ச உடனே பிடிச்சி என்ன பண்ணணும்? நீ ஏன் இதை சொன்ன, நீ ஏன் எனக்கு இப்படி பேசுற, நீ ஏன் இதை பண்ணின அப்படின்னு தான் அவனை கேட்கணும்னு தோணும். ஆண்டவர் சிலுவையிலிருந்து, அதுதாங்க தேவன். அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவனுங்க. ஐயோ, விளங்குதா இல்லையா? அவர் சொன்னார், நான் மனுஷன் அல்ல, நான் தேவன் சொன்னார் பாருங்க. நம்ம தான் மனுஷன் புத்தி தான் இப்படிலாம் சிந்திக்கும். அவர் சிலுவையில் எல்லா மனுஷனுக்காகவும் மரித்தவர். அவர் உட்காந்து இந்த மாதிரி சிந்திச்சிருந்தாருன்னா, உயிர் தெழுந்து போனோன்னு பேதுரை போய் தலையில் கொட்ட கேட்கும். ஏண்டா பாவி, இப்படி உன்னை கூடவே வச்சிருந்து இவ்வளோ செஞ்சேனே, என்னை யாருன்னு தெரியாது சபிச்சு சத்தியம் பண்ணிட்டேன்னு போய் அவனை 2 தலையில் போட்டுட்டு உன்னையெல்லாம் கூட வச்சுருந்தோம் பாரு, சி அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஆளை யாராவது தேர்ந்தெடுத்துக்க போகிறேன் அப்படியே யோசிச்சிருப்பார். சொல்லுங்க, அதுதாங்க தேவன். நம்ம அவர் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம அப்படி மனுஷன் தான் வந்து நம்மளை காரி துப்பிடுவான். ஆனா நம்ம தேவன் தேடி வராரு பாருங்க. அதை பத்தி பேசவே மாட்டார். என்கிட்ட ஒரு பழக்கம் உண்டுன்னு தெரியுங்களா? நீ என்ன தப்பு பண்ண, எங்க தப்பு பண்ண, எப்படி பண்ணன, என்னென்னு ரொம்ப உள்ள போக மாட்டேன் நான். தப்பு பண்ணியா, செய்யக்கூடாது, மறந்துரும்பறியா, உற்று, அவ்வளோதான். இங்கே எவ்வளோ பேரை பற்றி எனக்கு ஒரு சிலர்லாம் பழைய ரட்சிக்கு முன்னாடி சில காரியங்கள் வந்திருக்கும், ரட்சிக்கப்பட்ட பிறகும் நடந்திருக்கு. ஏன் என்னன்னு அதை ஆழமாக தோண்டி விசாரிக்கவே மாட்டேன். மனம் திரும்புறியா, ரைட், கர்த்தர் அப்படிப்பட்டவர் தான். சத்தமா சொல்லுங்க, கரங்களை போய் தலையிலோயா. பழைய கதையெல்லாம் விசாரிக்கக்கூடாது. கத்தட்ட வந்துட்டாங்களா, மனம் திரும்பிட்டாங்களா, அதான் பார்க்கணும். பழைய கதை என்ன, நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க, உங்கள் வீட்டுக்காரர் யார், அது என்ன, இது என்ன, இதெல்லாம் போய் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ கத்தர்கிட்ட வராங்க, புது மனுஷனாக வாழ்கிறாங்க. கத்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார், அவ்வளோதான். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த லெவலில் தான் தேவன் அப்படிப்பட்டவர் தான். அவனை வந்து ஒரு காரியம் கேட்கல, ஒரு விஷயம் சொல்லலை. வந்தோன்னு சொன்னார், நீங்கள் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிங்க. ஆண்டவர் பேசிட்டு போயிட்டார். அப்போ மரித்த அவர் உயிரோடு பூமியில் இருக்கும்போது, சரீர பிரகாரமாக இருக்கும்போது பரவாயில்ல, உயிர்த்தெழுந்து தன்னுடைய வல்லமையை, உயிர்த்தெழுந்த வல்லமையை காண்பித்த பிறகும் பேதுரு வேலை காமிச்சார். மறுபடியும் என்ன பண்ணார்? இவர் போகிறது இல்லாமல் கூட உட்காந்துருக்கிறவனை எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க பேசாம மீன் பிடிக்க போவோம், என்ன செய்யறதுன்னு தெரியலன்ட்டான். என்ன பண்ணிட்டான்? எல்லாரையும் கூப்பிட்டு மீன் பிடிக்க போயிட்டான். விளங்குதாங்க? அல்லேலூயா. மீன் பிடிக்க போனால் அங்கேயும் வந்து நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? இங்கேருந்து ஒரு கல் எடுத்து விட்டுருவோம். ஹலோ, இல்லை நானாக இருந்தால் கூட அப்படி தான் திட்டேங்க, வாடா அறிவு கட்டவன, விலங்குல உனக்கு நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன், நீ என்னடா செய்கிற? சொல்கிறது விலங்குதாங்க. டேய் முட்டாள் பேதுரு, இறங்கி வாடா, இங்கே அறிவு இருக்கா உனக்கு?
நான் உங்கள்கிட்ட ரூமில் என்ன பேசிட்டு போனேன், நீ எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் கேட்டிருப்போமா இல்லையா? ஏசு என்ன பண்ணார் தெரியுங்களா? மீனெல்லாம் ஏற்கனவே அவங்களுக்கு பொரிச்சு வச்சுக்கிட்டு கடற்கரை ஓரமாக நின்று பிள்ளைகளே எப்படி கூப்பிட்றாரு? இவன் இவ்வளோ அட்டகாசம் பண்ணவர். சோத்திரம் விளங்குதாங்க. ஹலோ தம்பிகளா, விளங்குதா இல்லையா? மெயினில் போகுது எல்லாத்துக்கும். இல்லை பாய் தூக்கத்தில் கேட்குறீங்களா? ஒரு அலையில சத்தமாக சொல்லுங்கள். கையை உயர்த்தி நல்லா சத்தமான ஒரு அலையிலுயா. எவ்வளோ அழகாக கேட்குறாரு பாருங்க. நம்ம என்ன அட்டகாசம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அப்போ இந்த தேவனுக்கு நம்ம துரோகம் பண்ணலாமாங்க? இந்த தேவனுக்கு அநீதி பண்ணலாமாங்க? இந்த தேவனை நம்ம அதனால தான் நம்மளால் அதிகமாக பண்ணுறாங்க. அவர் எதுவுமே கேட்க மாட்டாரு அப்படின்றதுனாலேயே நமக்கு ரொம்ப இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி தான் பண்ணாங்க. நல்லவங்ககிட்ட எப்பவுமே வேலை காட்டுவாங்க பாருங்க. இந்த அடிக்காத வாத்தியார் நல்லா சொல்லி கொடுப்பாரு, ஆனால் அவன்கிட்ட படிக்க மாட்டான். உயிமா அவர்கிட்டையும் சுற்றி வருவான், சார் நோண்டிட்டு போயிடுவான் அவரையே. ஆனால் வச்சு வெளுத்து வாங்குவார் பாருங்க. அவர்கிட்ட கிட்ட போகிறக்கும் பயப்படுவான். ஒழுங்கா அவருக்கு ஹோம்ஒர்க் எழுதிடுவான். ஒழுங்கா அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுவான். சொல்றது விளங்குதாங்க? அன்பு காட்டி பாருங்க, என்ன ஆகும்? பிள்ளைகளும் அப்படிதான். இப்போ நம்ம பிள்ளைகளாச்சே நல்லா அன்பு காட்டி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து செல்லமாக வளர்த்தா நம்ம தலையிலே ஏறி உட்காந்துக்குருவாங்க. அல்லேலூயா. அப்பப்போ நாலு போட்டு எதுவுமே வாங்கி கொடுக்காம காலேஜுக்கும் போயிட்டு வேலைக்கும் போ, ஸ்கூலுக்கு போயிட்டு வேலைக்கு போ, அங்கே போ அங்கே போன்னு சுத்த விட்றாங்க பாருங்க. அதுக்கு தான் சரியாக வரும். நான் சொல்கிறது விளங்குதா இல்லையா? கைகளை போயிட்டு சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். தைசலாட். இப்போ இவ்வளவு பண்ணியும் அவர் கடற்கரை ஓரமாக நின்று பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா அப்படின்னு கேட்குறாரு. இவனுக்கு புசிக்கிறதுக்கு அவனுக்கு வச்சிருக்கிறாரு. ஆனால் அவன்கிட்ட கேட்கறது ஏதாவது உண்டா? ஏன்னா இவர் தெரிஞ்சுதான் கேட்குறாரு. மீன் பிடிக்க போறேன்ட்டு ஒன்றும் பிடிக்காம உட்காந்துக்கிறான். மீன் பிடிக்க போறேன்ட்டு இப்போ ஒன்றும் கிடைக்காம தான் உட்காந்துருக்கிறான். நான் ஜெபிக்க மாட்டேன், ஊழிய மாட்டேன், அது இது அன்பு கிடையாது. விளங்காம ஓடியும் நீ ஏதாவது சாதிச்சியா சம்பாதிச்சியா பெரிய ஆளானையானா அதுவும் இல்லை. சோத்திரம் அல்லேலூயா. ரெண்டு கட்டானாதான் இருக்கிறோம். ஆண்டவருடைய சரியா மனதரும்னா உன்னை சரியான மனுஷனா ஆண்டவர் மாற்றும். ஆனால் பேதுட்டு இருக்கிற ஒரு குணம் பாருங்க, பிள்ளைகளை ஒன்று அந்த பக்கம் எட்டி குதிச்சு அப்படி ஜம்ப் ஆகி ஓடல. இவர் விடவே மாட்டாரா நம்மளை? ஹலோ கவனிக்கிறீங்களா இல்லையா? இங்க சோத்திரம் புரியுதா? ஆண்டவர்கிட்ட இந்த குணம் உண்டு. சில பேர்கிட்ட ஆண்டவர் தேடி வராருன்னா ஒரு நல்ல டைப் எவனாட்டு இருந்தால் தான் தேடி தேடி வருவார் அவனை. அம்மா கேட்குறீங்களாம்மா? வசனம் கவனிக்கிறீங்களா? புரியுதா நான் சொல்றது? உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் தான் அவரும் தேடி தேடி வராரு பேதுருக்கிட்ட. இப்போ பிள்ளைகளேன்னு கூப்பிட்ட உடனே பேதுரு போட்டிலேருந்து எட்டி குதிச்சு அந்த பக்கமாக ஓடி வேற படகுல ஜம்ப் ஆகி இவர் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு? சிலுவைக்கு போனாரு, உயிர் திறந்தாருன்றாரு, வந்தாரு, வீட்டுக்குள்ளே வந்தாரு. இப்போ எங்கே கடலுக்குள்ளே வந்துக்கிறோம், அங்கேயும் விட மாட்டாரு. நீ ஒரு பட்டப்பாடு போதாத எனக்கு, என்ன விடுங்க ஆண்டவரே அப்படின்னு எட்டி குதிச்சு ஓடிடலாம. ஆண்டவர் சத்தத்தை கேட்ட உடனே எட்டி குதிச்சு முதல்ல ஆளா அவன் தான் போட்டிலிருந்து எட்டி குதிச்சு ஆண்டவர் கிட்ட வராம்பாரு, சமூகத்துக்கு வராம்பாரு. அதுதான் பேதுகிட்டு இருக்கிற ஒரு பெரிய இது. அதுதான் சில பேர் இந்த புரியாம பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க. அன்பினுடைய அந்த ஆழம் அகலம் அறிவு உயரம் அந்த அறிவு இல்லாதனால ஆண்டவருடைய அன்பு அகலம் அறிவு என்னன்னு விளங்காம, இது விளங்காம செய்யறது. சில பேர் விளங்கி செய்வான், விளங்கி செய்யறவன்ட்டு ஆண்டவர் வரமாட்டார். புரியாம ஆண்டவருடைய அன்பை சரியா விளங்கிக்காம பவுலதான் சொல்றார், அவரோட அன்பின் ஆழ அகல உயர நீளங்களை அறிவு கெட்டா அந்த அன்பை அறிந்து கொள்ளும். அந்த அன்பு புரிஞ்சுக்காம நடக்கிறவங்க ஒரு அழிலே சொல்லுங்களேன், விளங்குதான் உங்களுக்கு? ஆமாம், அந்த அன்பு தான் இவனுக்கு பாருங்க. ஆனாலும் அந்த உடனே சரண்டர், உடனே ஓடி வரான் ஆண்டவர்கிட்ட. அதனால தான் ஆண்டவர் அவன்கிட்ட கேட்டாரு, என்னை நேசிக்கிறியா, என் மேல அன்பா இருக்கிறியா? அந்த 3 தரம் திரும்ப அவனை கேட்கிறாரு. ஏன்னா 3 தரம் மறுதளிச்சதுனால 3 தரம் கேட்கிறாரு, என் மேல அன்பா இருக்கிறியா, அன்பா இருக்கிறியா, அன்பா இருக்க 3 தரம். ஆண்டவரை நீர் அறிவேன்னு சரண்டர் ஆயிட்டான். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தை பாருங்க, நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட ஆளுகள் எல்லாம் அந்த அன்பு, அந்த சரியா அன்பின் நிலையை புரிஞ்சுக்காம இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவர் எப்பெல்லாம் பேசுறாங்களோ அந்த அன்பை விட்டு அவங்களால போக முடியாது. அழுது விழுந்துருவான் பாதத்தில், தெரியாம போயிடுவான், தூரம் போயிடுவான். ஆண்டவர் இடைப்பட்டார்னு வச்சுங்களேன், ஐயோ ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, உண்மையான அன்போட விழுந்துருவான். மறுபடியும் இது விளங்காம தான் மறுபடியும் மக்கர் பண்ணுவான். ஆனால் அந்த அன்பு ஒருத்தன்ட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டார்னா அவனை பேதுருவை பூரணப்படுத்தினது மாதிரி உன்னை பூரணப்படுத்தாமல் ஆண்டவர் விடவே மாட்டார். உன் அன்பை பூரணப்படுத்தியே தீருவார். அதான் ஒரு அழகான பாட்டு.
அப்பா உங்கள் சமூகத்தை விட்டு எங்கப்பா போவேன்? உங்கள் சமூகத்தை விட்டு. எப்படி வாழுவேன்? உங்கள் பிரசன்னத்தை விட்டு. இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். அந்த அன்புக்குள் இருக்கிறவங்கனால அவர் சமூகத்தையும் யோனானால போக முடியல. நிலையகுமார சும்மா ஒரு உலக ஆசை இச்சைகள் இருந்தது போன. ஆனால் அவனால் இதை விட எங்கள் அப்பா வீடு பெஸ்ட்டுன்னு ஆண்டவர்கிட்ட திரும்பிட்டான். பேதுரு அதே தான். அன்பு இருக்கு, விளங்கிக்க முடியல. வார்த்தையின்படி நடக்கிறவன் தான், ஒரு தீர்க்கதரிசி தான், வார்த்தை கீழ்ப்படுகிறவன் தான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு சுயத்துக்கு இடம் கொடுத்து, மாம்சீகத்துக்கு இடம் கொடுத்ததுனால கீழ்ப்படியாம சமூகத்தை விட்டு விலகிறான். ஒரு அழில சொல்லுங்க. இவன் அப்பா மேல நேசருக்கு, ஆனாலும் இவங்கிட்ட இருக்கிற ஒரு குணம் உலக ஆசை, பண ஆசை, இன்னும் பெருசாகணுன்ற எண்ணம். இதெல்லாம் சிலுவையில் வைங்க. எல்லாம் இருக்கு, இருந்தும் தடுமாற்றங்கள், தள்ளாடுதல்கள். ஆண்டவர் அதான் சொல்றார், உன்னை எப்படி மறப்பேன், உன்னை எப்படி கைவிடுவேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ அது அன்பு உங்கள்கிட்ட, அந்த அன்பு உண்மையான அன்பு, அந்த அந்த நேசம் உங்கள்கிட்ட ஆண்டவர் மேலே இருக்குன்னா, புரியாமல் தான் தடுமாறேன்னா ஆண்டவர் உன்னை விட மாட்டார். உன்கிட்ட வந்துக்கிட்டே தான் இருப்பார். உன்னை தேடி தேடி உன்னை வந்து உன்னை உருவாக்கி உன்னை தேவனுடைய ஏன்னா பேதுரை குறித்த ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, பெரிய சித்தம் இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு தான் ஆண்டவர் அவனை புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த பூரண அன்புக்குள்ள பேதுரு வந்த உடனே அவனை தன்பட்சமாக இழுத்து அவனை பயன்படுத்தினார். யாருக்கும் புரியல, உலகத்தில் இருக்கிற எவனுக்கும் புரியல. அதான் இந்த தேவகுமாரா பாட்டில் கூட அது அழகாக பாடியிருப்பார். கீழடி என்ன வரும்? தேவகுமாரா பாடல்ல, உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், இது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவன் நான், உலகே அறியும். உலகே அறிஞ்ச விஷயம் பேதுரு காரியம். யார்? யோனா விஷயம் உலக அறிஞ்ச, இளையகுமார் விஷயம் உலக அறிஞ்ச விஷயம். இவங்களை ஏன் ஆண்டவர் திரும்பவும் கொண்டு வந்து யோனாவை தான் பயன்படுத்தணும் அப்படின்னா, அவன்கிட்ட சரியான விஷயம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். இல்லைன்னா யோனாவை போய் கூப்பிட மாட்டார். இளையகுமாரனை திரும்ப கட்டி அணைச்சிக்கிறாருன்னா அவன் சரியா மனம் திரும்புதலோடு என் மேலே உள்ள உண்மையான நேசத்தில் வரான்னு தெரியும். அதனால கட்டி அணைக்கிறார் அவர். பேதுருவை தூதர்கள் இருந்து மற்ற யார்கள் வரைக்கும் நம்ப முடியல, குழப்பம் அடைஞ்சு போறாங்க பேதுருடைய விஷயத்தை மட்டும். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இவன் மேல உண்மையான அன்பு இருக்கு, இந்த புரிந்து கொள்ளாதனால தடுமாறினான்னு சொல்லி அவனுக்கு அந்த அன்பை புரிய வைத்து விளங்க வைத்து. சொல்லுங்களேன், அல்லேலூயா. நம்ம மேல ஒருத்தர் அன்பா இருக்கிறாங்களா இல்லைன்னு தெரியலன்னா நமக்கு புரிய வைக்க தெரியாது. நமக்கு என்ன செய்ய தெரியாது, புரிய வைக்க தெரியாது. எப்படி இது புரிய வைக்கிறது, எப்படி வழங்க வைக்கிறது. ஆனால் இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், இவங்க அன்பை பெறதுக்கோ அவங்க அன்பை பெறதுக்கெல்லாம் நம்ம அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. யார் அன்பை பெறணும்? இயேசுவின் அன்பைத்தான் நம்ம பெறணும். நேற்று ஒரு பாஸ்டர் சொன்னார், நேற்று காதலர் தினம், இந்த இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் மனம் திரும்பாமல் இருந்தீங்கன்னா, ஆமாம் இன்னும் நாம் அன்னைக்கு காதலித்த நாள் இல்லையா, மனம் திரும்பாமல் நீ அதை கொண்டாடினா இன்னும் நீ மனம் திரும்பலைன்னு அர்த்தம். அந்த நாளை நீ நினைவு கூறுற அப்படின்னா நீ மனம் திரும்பல, திருவந்தெடுக்கிறதுக்கு நீ லாக்கி இல்லை, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு நீ லாக்கி கிடையாது. அன்னைக்கு நான் செஞ்சது தப்பு அப்படி நீ உணர்ந்தாதான் நீ தேவனுடைய பிள்ளைக்கு அழகு. ஒரு இல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். திடீர்னு வார்த்தை வருது சொல்கிறேன். அந்த ஊழியர் சொன்னார், நேற்று ஒரு பிரசங்கத்தில் கேட்டேன், அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், எச்சரித்து சொல்கிறேன். அந்த நாளை நீ நினைவு கூர்ந்திருந்தால், நேற்று நாளை நீ நினைவு கூர்ந்திருந்தா பழைய தப்பு திரும்பவும் பீய எடுத்து தின்ன மாதிரி ஓப்பனாக அடிக்கிற பாருங்க. அந்த மாதிரி சொல்ல முடியுமா? நாய் கக்குனதை தின்னது போல. நீ உண்மையாக மனம் திரும்பியிருந்தா இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். அந்த நாளை நீ நினைவு கூர்ந்திருந்தா பாவம், தப்பு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அன்னைக்கு அறியாமல் புத்தீனமாக செஞ்சிட்டேன், இன்னைக்கு ஆண்டவரே உம்மட்ட உண்மை உத்தமமாக இருக்கிற நினைச்சா உன் வாழ்க்கை ஆசீர்வாதம். நீ அதை நினைவு கூர்ந்து பரிசு கொடுத்தேன், ரோஜா கொடுத்தேன், ப்ரெஸ்ஸு கொடுத்தேன், ட்ரெஸ்ஸு கொடுத்தேன்னா செத்த நீ திருவந்த எடுத்தீங்கன்னா உன் ஆத்துமா செத்து போய் தான் இருக்கும். சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பிக்கிங்க இப்படிப்பட்டவர்களெல்லாம். இந்த ஊழியர் சொன்னார், ஏதாவது ஒரு காரியம் சொல்லுங்கன்னு அவர்கிட்ட கேட்டாங்களா. அவர் சொன்னாராம், நான் இப்போ எனக்கு பெரிய லவ்வர் இயேசு மட்டும்தான். நான் அவரை லவ் பண்ணுறேன், அவர் என்னை லவ் பண்ணுறார். அதான் அன்பு. சொல்லுங்க, அல்லேலூயா. இதுதான் வேற மாதிரி மாற்றி வச்சுக்கிறான். இயேசுவின் மேலே உண்மையான அன்பு வைங்க. நீங்கள் வச்ச அன்பெல்லாம் என்னாச்சு? அல்லேலூயா. அம்பா வருதா? அன்பெல்லாம் இப்போ அம்பா வருதா? ஐயோ, இல்லை விளங்கின மாதிரி விளங்காத மாதிரி உட்காந்துருக்குறீங்க. அம்பெல்லாம் எப்படி இருக்கு? அன்பெல்லாம் எப்படி இருக்குது?
அம்பா இருக்குது. சொல்லுங்களேங்க, இங்கிருந்து அம்பு வருது, அங்கிருந்து அம்பு வருது, அங்கிருந்து அம்பு வருது. என்ன அன்பல்ல? அப்போல்லாம் என்ன வந்தது? அன்பா வந்தது. அங்கிருந்து அன்பு, இங்கிருந்து அன்பு, அங்கிருந்து அன்பு. இப்போ பூரா அம்பு. நீ பெரிய யோகியமா? நீ பெரிய யோகியமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த விளங்காத நான் கட்டுனேன், உன்னை விளங்காத நான் கட்டுனேன், உன்னை புரிஞ்சிக்காம போயிட்டு, உன்னை நான் புரிஞ்சிக்காம போயிட்டேன். விளங்குதாங்க? சிரிக்கிறதுக்கு சொன்னாலும் சீரியஸ். இதெல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறார். ரைட்டு, போச்சு, கடந்த காலம் போச்சு, மன்னிச்சிட்டார். ஆனால் மனம் திரும்பி ஆண்டவரை நேசிங்க, உங்களுக்குள்ள தானா நேசங்கள், பற்று, அன்பு வரும். சில பேருடைய குடும்ப வாழ்க்கையே அன்புக்குள்ள கட்டப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமே, யாராவது ஒரு ஆள் அன்பில், தேவனுடைய அன்பில் கட்டப்படாமல் இருப்பாங்க. நீ தேவனுடைய அன்பில் கட்டப்பட்டவர்கள் குடும்ப அன்பில் ஈஸியாக கட்டப்பட்டுருவாங்க. அது அந்த ஸ்ட்ராங் இருக்கு பார்த்தீங்களா, அதான் வேல்யூ அதிகம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், என்னடா அது கொஞ்சம் போராடிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் கவனித்து கொள்ளுங்க, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நல்லவர். என்ன பண்ணணும்? என்ன கேட்டீங்க? என்ன சொன்னார் ஆண்டவர்? என்ன பேசினார்? என்ன பண்ணக்கூடாது? கீழ்ப்படியாம சமூகத்தை விட்டு ஓடக்கூடாது. உலகாசைனாலும் பொருளாசைனாலும் தேவ சமூகத்தை விட்டு தூரம் இருக்கக்கூடாது. மூன்றாவது, அன்பை அறியாம, தேவனுடைய அந்த அன்பின் ஆள் அகல உயரங்களை அறியாம, புரிஞ்சிக்காமையே நம்ம தூரம் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த அன்புக்குள்ள வாங்க. கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ளுங்க. அவர் சொல்ற காரியங்களை புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்படி அவருடைய அந்த நேசத்துக்கு நீங்க திரும்பும்போது, அவருடைய இரக்கம் என்றைக்கும் மாறாமல, அவர் கைவிடாம, யோனாவை கைவிடல. மனம் திரும்பினா, தேவ சமூகத்தை திரும்பினோடனே கைவிடல. பேதுருவை கைவிடல. அப்புறம் இது இளைய குமாரனை உங்களுக்கு தெரியுமான்னு தான் கேட்கிறேன். நீங்க எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியுமான்னு தான் நான் கேள்வி கேட்கிறேன். யாரு 3 நபர்? யாரு சொன்னேன்? யோனா. சத்தமா சொல்லுங்க, யோனா. அப்புறம் இளையகுமாரன். 3 பேரும். ஒருத்தர் என்ன பண்ணாரு? கீழ்ப்படியாம. இன்னொருத்தர் உலகாசை, பொருளாசை. இன்னொருத்தர் அன்பு, தேவனோட அன்புல பூரணம் அடையல, அன்புல குறையா இருந்தார். சொல்லல ஆண்டவர், உன் அன்பில குறை உண்டு அறிந்திருக்கு. ஆதியில இருந்த கொண்ட அன்புக்கு பழைய அன்புக்கு திரும்புன்றார்ல ஆண்டவர். சொல்றது விளங்குதாங்க? சத்தியங்களை விளங்கி கொள்ளுங்க, ஆண்டவரிடத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போமா? பாட்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.